ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாங் ஃபார் லிசன் எபிசோட் 2. ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் கரெக்டாக கிங்கை கொலை பண்ணணும் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பியிருக்கும். லாஸ்ட்டில் பட்டத்திலவரசர் அதாவது ஹீரோக்கு வந்து காங் பெயினாக மாறிப்பாங்க. ஸோ அது எதனால் மாறியிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ஸோ அதிலேருந்து 4 நாள் கழிச்சு தான் எந்திரிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே மறந்துருக்கும். ஸோ இதுலேருந்து தான் இதுவுமே கண்டினியூ ஆகுது. ஓப்பனிங்லேயே ஹீரோ வந்து ஹக் பண்ணிவிட்டு அவர் சொல்லுவாங்க, நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன், உனக்கு எங்கே பெயினாக இருக்கா அப்படின்னே ஹீரோயின் திங்க் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்ன பேச திங்க் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி அவங்க ஈனச்சு அவங்க கூட சேர்ந்தவங்கலாம் 4-5 பேர் இன்னொடனே அவங்களாம் வெளியே போக சொல்லிடுவாங்க. வெளியே போன நம்ம 2 பேருக்கு ஒருத்தர்லேருந்து எப்போ தெரியும் சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. ஸோ அப்போ ஹீரோ அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதா அப்படின்னு எதுவும் தெரியாத மாதிரி பேசுவாங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற கேரக்டர் வந்து அக்கி. ஸோ எதுவுமே தெரியாத மாதிரி கேட்ட உடனே இப்போ நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஏன்னா 4 நாள் முன்னாடி அதாவது அன்றைக்கி காங் பெயின் செலெக்ஷன் அப்போ என்ன நினச்சி தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின் கரெக்டாக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்காங்க, காங் பெயினாக செலெக்ஷன் பண்ண பொண்ணை. ஸோ அந்த பொண்ணு குளியலில் தனியாக இருக்கிறப்போ ஹீரோயின் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ இந்த செகண்ட்லேருந்து உன் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீ வெளியே போய் என்னோட டீம் ஆட்கள்லாம் இருக்காங்க, உன்னை காப்பாற்றிடுவாங்க, உனக்கு பதிலாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டு ஹீரோயின் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அக்கி நோட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போய் பேசியிருக்கான். என்னன்னா, எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பொண்ணு வேணும், இந்த டைம் உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு அந்த பொண்ணு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அவருமே சந்தோஷப்படுவார். ஏன்னா பையன் முதல்ல இப்படி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறோன்னே, இப்போ தான் நீ என் பையன் மாதிரி இருக்கேன், எனக்கு இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஹாப்பியாக போவார். அதுக்கப்புறம் தான் பக்கத்து அறையிலேருந்து அக்கி ஏதோ ஒரு மருந்து ஏதோ மாதிரி கலக்கி அந்த ரூம்குள்ளே அந்த வாசனையை விடுவான். ஸோ அந்த வாசனையை எது ஹீரோயின் வந்து ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போவாங்க. அப்போ தான் ஹீரோயின் கத்தி எடுத்து காட்டியிருப்பாங்க. சஜோ நினச்சி நிறையா பேசியிருப்பாங்க. அப்போ தான் மயக்கம் போட்டு வந்திருப்பாங்க. மேபி அக்கி ஏதோ ஒரு மருந்து கலந்து அந்த வாசனை விட்டதுனால தான் ஹீரோயினுக்கு அந்த தலைவலியை வந்து மயக்கம் போட்டு விழுந்ததும் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆனதுமோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து 4 நாள் கழிச்சு இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அக்கி வச்சுக்கன்னு விடாமல் ஹீரோயினை தான் பார்த்துருப்பாங்க. உண்மையை சொன்னால் சீரியஸாகவே இந்த லுக்கில் செம்மையாக இருக்கும் ஹீரோ அந்த அக்கியோட கேரக்டர். ஏன்னா ஹீரோயினை பார்க்குற லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து இப்போ ஹீரோயின் கேட்பாங்க, நான் எல்லாமே மறந்துட்டேன், உங்களுக்கு தெரியுமானே. ஆமாம் தெரியும், தெரியுமா, நான் இப்போ மயக்கம் போட்டு எந்திரிச்சிலேருந்து யார்ட்டையும் சொல்லலேனோடனே நான் உன்னை பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ நீ கொஞ்சம் உளறி உனக்கு பேசிகிட்டே இருந்தேன், அப்போ என்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி நம்ம ரொம்ப நாளாக இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமானே. இல்லை, இப்போ கொஞ்சம் நாளாக தான் நீயும் நானும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜாவோட விருந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நீ டான்ஸ் ஆட வந்திருந்தேன். அப்போ அந்த டைம் உன்னை நான் என்னோட காங் பெயினாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, அப்படின்னா நான் ஒரு டான்ஸராக நான் வெளியே தானே இருந்திருப்பேன், என்னோட அம்மா யார், அப்பா யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இதெல்லாம் இப்போ பேசணும்னா அப்புறம் பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட்டை கட் பண்ணி அப்படியே வெளியே தான் கட்டுறாங்க. இப்போ ஈனச்சு வந்து ஒரு சடனாக ஓடி போய் சீஜோன்ட்டு போய் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அக்கி பண்ணுற வேலையாக தான் இருக்கும், ஏன்னா ஹீரோ இப்படிலாம் பண்ண மாட்டார், இந்த கேரக்டர் இப்போ அக்கியாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் ஸ்லிப்பிங் இன்சென்ஸ் யூஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் இவன் ரிட்டர்ன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்லிப்பிங் இன்சென்ஸுங்கிறது வந்து ஒரு வித மரத்தோட குச்சி. அந்த குச்சியை எரிய வச்சு அதுலேருந்து வரத புகையை ஸ்மெல் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும். ஸோ அந்த தூங்கினதுனால இவன் வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் தெரியும், இப்போ அக்கியாக இருந்து தூங்கிட்டாங்கன்னா மறுநாள் எந்திக்கிறப்போ வந்து ஹீரோவாக வருவாங்க. ஸோ இப்போ ஹீரோவாக இருந்து தூங்கிட்டாங்கன்னா மறுநாள் எந்திக்கிறப்போ அக்கியாக வருவாங்க. ஸோ இப்படி 2 கேரக்டர் மாறி மாறி வருது. ரீசன் வந்து இந்த தூங்கி எந்திக்கிறப்போ தான் 2 பேரும் மாறி மாறி வருவாங்கன்னு தெரிய வரும். இங்கே ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டாங்கன்னு ஒரு கோர்ட் லேடி கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக கிரவுண்ட் பிரின்சஸ்ட்டே போய் சொல்லிடுவாங்க ஹீரோட ஒய்ஃப்ட்டை. ஸோ அவங்களுக்கு சடனாக கோவம் வரும். அப்புறம் நான் அந்த பொண்ணை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்திப்பாங்க. இல்லை, யாரும் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பட்டத்திலவரசர் மட்டும்தான் அங்கே இருக்கணுமா, மற்ற யாருமே அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களோட கோவத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்கம்மான்னு இப்படி சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு ராஜாவோட காங் பெயின் அதோட இவங்களோட அம்மா அங்கே வந்துருந்தாங்க. ஸோ வந்ததுமே அந்த டான்ஸர் பொண்ணு எந்திரிச்சிட்டாங்களாமே. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் மாமா பக்கத்துலேயே தான் இருக்க போகிறான், இங்கெல்லாம் வரமாட்டான், அவனும் அவங்க அப்பா மாதிரி தான் இருக்க போகிறான். இப்போ என்னமோ ஒரு பொண்ணு இன்னும் போக போக எத்தனை பொண்ணுனாலும் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு சடனாக வந்துடும். நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் யோசித்து பேசுங்க, நான் எதுக்கு இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண போகிறேன், என்னதான் இருந்தாலும் பட்டத்திலவரசரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே காங் பெயின் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே காங் பெயின் அஃபீஷியலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி செரிமனி வைக்க போகிறதும் நான் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு நியூஸ் தெரிய வரப்போது இப்படி கிரவுன் பிரின்சஸ் தான் அஃபீஷியலாக எல்லாமே பண்ணிட்டு இருக்க போகிறாங்க, செரிமனி வைக்க போகிறதும் அவங்க தான் தெரிய வருது. ஸோ இப்போ சொல்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எந்த ஒய்ஃபுக்குமே இப்படி காங் பெயின் வருது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படி தான் இருந்தேன். ஏன்னா வந்து நான் காங் பெயின் மாறுது எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இது விரும்பி தான் எடுத்துக்கிட்டேன், நான் நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது, உனக்கு எதுவும் தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த கோர்ட் லேடிட்ட அந்த கோர்ட் லேடி இல்லை எனக்கு தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி அந்த கிச்சனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் எப்போ மயக்க மாதிரி இங்கே வந்தீங்களோ அன்னில தான் எனக்கும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோ தான் கட்டுறாங்க, அதாவது ஹக்கி. ஸோ இப்போ ஹக்கிக்கு நியூஸ் தெரிய வருது என்னன்னா இப்படி வந்து ஹீரோயினோட செரிமனியை வந்து 2 நாள் கழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து காங் பெயின் செரிமனியை நாளைக்கே வைக்க சொன்னால் அது என்ன 2 நாள் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லணுன்னே அங்கே என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கையில் இல்லை, பிரின்சஸோட கையில் தான் இருக்குது. ஸோ அது அவங்க தனிப்பட்ட உரிமை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து வேண்டான்னு சொன்னீங்கன்னா இது ராஜாக்கு போகும். ஸோ ராஜா மொத்தமாகவே கேன்சல் பண்ணிடுவார் கோவத்தில் அப்படின்னு சொன்னே கொஞ்சம் பொறுமையாகும். ஆக்கி சொல்லுவாங்க 3 நாள் ஆச்சு நீங்கள் தூங்கி ரொம்பவே டயர்டாக இருப்பீங்க, கொஞ்சம் தூங்குங்க, நாங்கள் செரிமனி வந்தோடனே உங்களை எழுப்பி விடுறதோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னை எழுப்புவீங்க, உங்கள் 2 பேர்த்தையும் நம்பி நான் தூங்குறது எப்படி, நீங்கள் எப்போவுமே ஹீரோ ஷாஜன் ஹீரோயின் பக்கத்தில் தான் இருப்பீங்க, என் பக்கம் கிடையாது, என்ன ஆனாலும் சரி நான் முடிச்சு தான் இருக்க போகிறேன். ஹீரோயின் வந்து கான்சர்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவளோட சர்டிஃபிகேட் அஃபீஷியலாக என் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் இப்படி அக்கி சொல்கிறப்பனா இப்போ அக்கி தூங்கிட்டானா எந்திக்கிறப்போ வருது ஹீரோ ஷாஜோ ஹையனாக தான் இருக்கும், அப்படி இல்லை தூங்காமல் இருந்துட்டோன்னா அக்கியாக தான் இருப்பாங்க.
இருப்பாங்க. ஸோ இதனால் இப்படி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இது அப்படியே கட் பண்ணி இங்கே இவங்க தான் கட்டுறாங்க. ஸோ இவங்கிட்ட அவங்க அம்மா போய் சொல்கிறாங்க, இப்படி வந்து ஹீரோவோட காங் பெயின் வந்து இப்போ தான் 4 நாள் கழிச்சு முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் அவங்க ஃபேஸை பார்த்தீங்களான்னு ஒன்று, இல்லை நான் ஃபேஸெல்லாம் பார்க்கலாம், அங்கே யாருமே போதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் டவுட்டாக தான் இருக்குது, அது ஹீரோயினாக இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்க டீம் ஆள்கிட்ட தான் பேசுகிறாங்க. ஸோ இவர் தான் ஹீரோயினோட மாஸ்டர், சின்ன வயசுலேருந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டது. இப்போ இவங்க சொல்லுவாங்க, எனக்கு அசாசின்னு யாருமே பிடிபடலை, அது மட்டும் இல்லாமல் காங் பெயினாக இருக்குது, ஹீரோயினா என்னன்னு சரியாக தெரியல, ஃபேஸை யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக ஹீரோயினாக தான் இருக்கும், நான் போய் காப்பாற்றேன் மாஸ்டர் கிளம்புவார். ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவுமே அவசரத்தில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்துவாங்க. அடுத்தது இங்கே ஹீரோயின் தான் பையன் மாதிரி கெட்டப்பட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் அரண்மனையில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ சோல்ஜர்ஸ்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்கும். பதிலுக்கு ஹீரோயின் நல்லாவே சண்டை போடுவாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நானும் இப்படி சண்டை போடுதேனே. அது மட்டும் இல்லாமல் செவருக்கு செவரு நல்லாவே தாவுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து கரெக்டாக எங்கள் ரூமுக்கு வந்த உடனே திங்க் பண்ணுவாங்க, நான் டான்ஸரா இல்லைனா ஃபைட்டரா, இந்த ரெண்டுமே நல்லா பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதான் இப்போ தோணும். அடுத்தது இங்கே இவங்க தான் கட்டுறாங்க. இங்கே சோல்ஜர்ஸ்லாம் ஃபைட் பண்ணதை வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து நீங்கள் ஃபைட் பண்ணது ஒரு பையனா பொண்ணா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க கொஞ்சம் யோசித்து பையன் சொன்னோன்னே இவங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடுவான், அது கண்டிப்பாக ஹீரோயினாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி இது அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோ தான் கட்டுறாங்க. சரி ஹீரோ கூட தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, நல்ல தூக்கம் வந்துட்டு இருக்கு. தூங்கிட்டோன்னா ஹீரோ வந்துடுவான். ஹீரோ வந்து கண்டிப்பாக ஹீரோயினை காங் பெயின் ஆக விட மாட்டான். ஸோ நம்ம தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க லிப்பை எடுத்து நல்லா கடிக்காங்க. அது வந்து பிளட் வர ஆரம்பிக்குது. நல்ல அந்த டைமில் வந்து ஈனஸ் வந்துடுவார். வந்த உடனே என்ன பண்ணுறீங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து வைப்பாங்க. ஸோ நீங்கள் தூங்குங்க, கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பேசினே இவருக்கு கோவம் வந்துடும். அந்த டைம் பார்த்து சீஜனும் வந்துருவானா, நீங்கள் 2 பேரும் நான் தூங்கணும்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் இன்சென்ஸ் ஏதாட்டும் அனுப்பினீங்க, உங்களோட சாவு என் கையில் தான் சொல்லிட்டு கோவத்தில் வால் எடுத்து காட்டுவாங்க. போங்க போய் 2 பேருமே ஒரு பாத்டப் நிறைய ஐஸை தட்டுங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா அதில் போய் உட்காந்துக்கிடுவாங்களாம். அதை சுற்றி ஐஸாக தட்டிட்டு இருந்தால் தூக்கம் வராதான். இது அடுத்த பிளானு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஈனஸ் தனியாக சீஜனை கூப்பிட்டு சொல்லுவான், நம்ம ஷாமனை போய் மீட் பண்ணலாம், இப்படியே விட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிருன்னு சொன்னோடனே நம்ம இப்போ ஷாமனை போய் மீட் பண்ணால் அக்கிக்கு தெரிஞ்சால் அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறுன்னு சொல்லி சீஜன் சொல்லுவான். அது இப்போ மேட்ரு கிடையாது, இப்படியே விட்டுட்டோன்னா ஹீரோட உடம்பு தான் செதஞ்சு போயிடும். ஸோ நம்ம கண்டிப்பாக போய் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஷாமனை பார்க்கறதுக்காண்டி போகிறாங்க. அது ஒரு மூங்கில் காடு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது எப்போ ஹீரோவோட உடம்புக்குள்ளே இந்த அக்கி வர ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம், ஃபஸ்ட் டைம் சஜோ ராஜா ஆனதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் குட்டி பையனாக இருந்த, அதாவது ஹீரோ வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம் ஒரு புகை மாதிரி வந்திருக்கும்னு சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு ஷேடோ ஈவில் ஸ்பிரிட் தான் அது அப்படியே வந்து ஹீரோக்குள்ளே போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே தான் அந்த டைமில் இருந்து தான் ஹீரோவோட அந்த பர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அக்கிங்கிற கேரக்டர் வந்து ஹீரோக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஹீனோச் சொல்லிட்டு இருக்காரு சீஜோன்ட்ட. ஏன்னா ஹீனோச் வந்து அந்த டைமில் இருந்து ஹீரோ கூட தான் இருந்திருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஷாமனை பக்கம் வந்துச்சு. இங்கே வந்து ஷாமன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ அக்கி வந்து இப்படி உடம்புக்குள்ள வந்து 4 நாள் ஆச்சு, இப்படி வெளியே போகாமல் இருக்காங்கன்னு உடனே பதில் கவரு, நீங்கள் வெளியே போக வைக்கணும், ஏதாவது ஸ்லிப்பிங் இன்சென்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதான. உடனே இப்படி தான் லாஸ்ட் டைமும் சொன்னீங்க, நாங்கள் யூஸ் பண்ணோம், அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான், அதுக்கப்புறம் மொத்தத்தையும் தூக்கி தூர வீசிட்டான் அப்படின்னு சொல்லி, உங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்தால் தாங்களேன், அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், ஏன்ட்டு இருந்ததையும் அவன் தூக்கி வீசிட்டான்னு சொன்னாங்க. ஸோ அக்கியும் வருவான் போல், இவங்க 2 பேரும் வருவாங்க போல், 2 பேரும் மாற்றி மாற்றி இங்கே வருவாங்க போல். ஸோ இப்போ இவர் இல்லைன்னு சொன்னதுமே சீஜான் சொல்லலாம், எங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு வேறு வழியே இல்லை, எங்களோட பட்டத்தில் இளவரசரை இப்படியே நாங்கள் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கையை வைப்பான், அதாவது அந்த ஷாமன் மேலே. ஸோ கையை வச்சோடனே அவங்க ஆணாக இருக்காங்க, சடனாக பொண்ணாக மாறாங்க. உண்மையிலே இந்த ஷாமன் பவர் உள்ள ஷாமன் தான் போல். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீஜனை பற்றி லைட்டாக வைக்கப்படுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்டை கட் பண்ணி அப்படியே எங்கள் அக்கியை தான் கட்டுறாங்க. ஸோ அக்கி இப்போ தூங்காமல் இருக்கிறப்போ இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோயின்கிட்ட பேசினது என்னன்னா, நான் சொல்கிறதுலாம் உண்மை, நீ நம்புறியா, என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஹீரோயினுமே ஆமாம் நான் நம்புறேன்னு சொல்லி அக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் என்ன நம்புறா. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு என்ன ஃபேக்குன்னு சொன்னா, இப்போ நான் ரியலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் ஹாப்பியில் இருக்கையும் இந்த ரூமுக்கு வெளியே யூனிச்சை தான் கட்டுறாங்க. இப்போ அந்த ஷாமன் வந்து ஸ்லீப்பிங் இன்சென்ஸ் கொடுத்து விட்டாங்க போல. ஸோ அதை பற்ற வச்சு அந்த புகையை உள்ளே விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பயத்திலே தான் பற்ற வைக்காங்க, எங்கள் அக்கிக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு. அந்த புகை ஸ்ட்ரெயிட்டாக அங்கே அக்கி பக்கமும் போகுது, அக்கியும் ஸ்மெல் பண்ணுறான். ஸோ லைட்டாக தூக்கம் வருது, நான் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லிப்பை நல்லா கடிக்கான், ஆனால் முடியல, அதே இடத்துல தூங்கிட்டான். ஸோ மறுநாள் இருந்துச்சுமே ஈனிச்சு பயத்தில் தான் உள்ளே திறந்துட்டு உள்ளே போகிறாப்புல. ஸோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காங்களா அக்கி இருக்காங்களான்னு இன்னும் யூனிச்சுக்கு தெரியாது. நான் உடனே பக்கத்தில் போய் நின்ன உடனே, நேற்று என்ன பண்ணீங்க, நான் தூங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அக்கி கேரக்டர்லேயே பேசுகிறாங்க. ஸோ இவர் வந்து நினச்சிக்கிட்டாட்டு அக்கி தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு, என்னை மன்னிச்சுங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி பொறுமையாக பேசிட்டு இருக்கையும் சடனாக அங்கே இருக்கிற அந்த தையலுக்குள்ளே அந்த பேப்பரெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோடனே, எங்கே கிளம்பணும் அப்படின்னா, தையல் கடைக்கு நான் வேலை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொன்னோடனே தான் யூனிச்சுக்கு உயிரே வரும். திரும்ப வந்திருக்கிறது கிரவுண்ட் பிரின்ஸ், அதாவது பட்டத்தில் இளவரசர் திரும்ப வந்துட்டான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஹாப்பியில் தூண்டிட்டு இருக்கையும் இங்கே அப்படியே அக்கே தான் கட்டுறாங்க. அக்கி வந்து ஒரு இருட்டடைஞ்ச ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. முன்னாடி ஒரு கண்ணாடியில் பட்டத்தில் இளவரசர் ஹீரோவும் அங்கே யூனிச்சு என்ன பேசுகிறாங்களோ அதில் தெரியுது. ஸோ அதை பார்த்தேன்னு எனக்கு கோவம் வருது, ஏன்னா ஸ்லீப்பிங் இன்சென்ஸ் வந்து நம்மளை தூங்க வச்சு ஹீரோவை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே யூனிச் மேலே சீஜன் மேலே நல்லா கோவத்தில் இருக்காரு அக்கி. ஸோ அந்த சீனை கட் பண்ணி அப்படியே எங்கள் ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோவோட லிப்பும் வந்து காயமாக இருக்கலாம், ஏன்னா அக்கி நல்லா கடிச்சு வச்சிருப்பான் தூக்கக்கூடாதுன்னு. ஸோ இதை பார்த்துட்டு இப்போ ஹீரோ கேட்பாங்க, அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிட்டு, சரி சொல்லுங்கள், அவங்க 4 நாள் தூங்காமல் இருந்திருக்கானா ஏதாவது ரீசன் இருக்கும், இந்த தடவை என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கொஞ்சம் கோவத்தில் தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோயினால் இருக்க முடியலைங்க. ஸோ நான் யார் என்ன நான் போய் கண்டுபிடிக்க போகிறேன், ஸோ இதுக்கு மேலே இந்த அரண்மனையில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க போல. ஸோ கூட
கூட இருக்கிற கோர்ட் லேடி தான் இப்போ நீங்கள் போகக்கூடாதுமா, கொஞ்சமாட்டு வெயிட் பண்ணுங்கள், இந்த டைமில் நான் போனீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை ஆயிடும், ஏன்னா நாளைக்கு செரிமனி இருக்குது உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு 100 அடி தருவாங்க அப்படின்னு சொன்னோடனே 100 அடியா உனக்கு தருவாங்களா நான் போனா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நீ என் கூட வந்துரு, ஏன்னா இங்கே நீ தான் ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்க, நீயும் நானும் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தரேன்னு அந்த கோர்ட் லேடியும் சேர்த்து கூட இழுக்காங்க. ஸோ அந்த டைம் கரெக்டாக ஹீரோ வந்து நிற்காங்க. சரி ஹீரோயினை பார்த்ததுமே திட்டலான்னு வராங்க. ஸோ சுற்றி ஆள் இருக்கேன்னா உள்ளே போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே ஹீரோயின் ட்ரெஸ்ஸை தான் பார்க்காங்க. இது என்ன ட்ரெஸ்ஸு, அக்கிக்கு உண்மையிலே கண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன், பொண்ணுங்களை சூஸ் பண்ணவே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. சடனாக ஹீரோ வந்து நீ யார், எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ டான்ஸரா? ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க நான் டான்ஸரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறதுக்குலாம் எப்படியே பதில் சொல்லிட்டு இருக்கிறதுனால நீ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சா நான் உன்னை நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ வெளியே இருக்கிற ஈனச்சை கூப்பிட்டோன்னே கூப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கெட்டி வச்சு நல்லா அடிக்கட்டும், அப்போ மட்டும் நான் மறந்தது இல்லை, எனக்கு ஞாபகம் வரந்தா பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னு தான் இங்கே ஹீரோக்குமே புரியுது. ஸோ இவ எல்லாமே மறந்துட்டா, இதுவுமே அக்கியோட வேலைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா என்னை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நீங்கள் வழுக்கு டைமாக தான் இழுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு. ஸோ இப்போவுமே நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பைத்தியகாரத்தனமாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்லுவாங்க, என்னை பற்றி எல்லாரும் ரூமர் பேசுறது நீயும் கேள்விப்பட்டுட்டியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா அக்கி வர டைம்லாம் ஏதாட்டும் ஒன்று பண்ணி வச்சுட்டு போய் தான் ஸோ ஹீரோ வர டைம் ஏதாட்டும் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறனால தான் எல்லாருமே ஹீரோ வந்து பைத்தியம் முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போல. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைம் கரெக்டாக ஈனச்ச வருஷத்தில் ஓடியும் நான் பட்டத்தில் வரசரே ஒரு பிரச்சனையாக போச்சு, ராஜா ரொம்ப கோவமாக இருக்காரு, உங்களை பார்க்க கூப்பிட்டாங்க, உங்களை மட்டும் இல்லை இப்படி ஹீரோயினையும் பார்க்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு மேட்டர் தெரியல. ஸோ இவங்க நடந்து போயிட்டு இருக்கிறப்போ தனியாக ஹீரோயின் சொல்கிறாங்க, அங்கே ராஜா என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீ வாயே திறக்கக்கூடாது, மூச்சு காற்று தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுமே ராஜா பக்கத்தில் இவங்களோட அம்மாவும் இருக்காங்க, இவங்க அந்த இடத்துல தான் இருக்கான். ஸோ இங்கே ஹீரோயின் உள்ளே வந்ததுமே இவங்க வந்து ஹீரோயின் ஃபேஸை பார்க்க தான் ட்ரை பண்ணா, ஆனால் ஹீரோயின் வந்து தலையை குனிஞ்சு தான் இருப்பாங்க, நிமிந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அவனுக்கு சரியாக தெரியாது. இப்போ கேட்பாங்க என்ன நடக்குதுங்க, ஏன் ஏமாத்துறேன், நான் எனக்கு காம்பெயினாக சூஸ் பண்ண பொண்ணு தானே நீ செலக்ட் பண்ண, ஆனால் இந்த பொண்ணு வேறு பொண்ணு, இந்த பொண்ணு அந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கொஞ்சம் கோவத்தில் கேட்கையும் இங்கே ஹீரோக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடும் இப்படிலாம் பேசின உடனே. ஸோ அந்த டைம் யோசித்து பார்ப்பாங்க, என்னன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் சண்டை பிடிச்சலப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மாற்றி பேசிட்டோம்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அடிக்கடி அதை தான் சொல்லுவாங்க, அக்கி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குது, நம்ம செய்கிறதுலாம் முட்டாள்தனமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அக்கி மாதிரியே பேசுவாங்க, என்னன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த பொண்ணு என் டைப் கிடையாது, ஸோ எனக்கு அந்த பொண்ணு வேண்டான்னு அதே இதில் வந்திருந்த இன்னொரு பொண்ணை நான் சூஸ் பண்ணேன், ஸோ இவளே தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசரும் அப்படியே பார்த்துட்டு உன் தலையை நிமித்தி பாருன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் அப்படியே நிமிடாமல் தான் இருப்பாங்க, நிமிரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ண உடனே நிமிந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் வந்திருக்கிறது ஹீரோயின் தான், அவள் தான் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு உன்ட்ட என்ன இருக்குன்னு ஹீரோக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோயின் சைலண்டாக தான் இருப்பாங்க, வாய் திறந்து சொல்லணுன்னே எனக்கும் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாரு. ஸோ ஹீரோக்குமே ஷாக்காக இருக்கும். அங்கே ராஜா என்னன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு, பார்த்தியா நீ தேர்ந்தெடுத்த பொண்ணுக்கே ஒன்று பிடிச்சிருக்கு, இதான் வருங்கால அரசருங்கன்னு சொல்கிறது இப்படிலாம் சொல்லி இவர் சிரிச்சிட்டு இருக்கிற வெளியே நின்று கிரவுண்ட் பிரின்சஸ் அதாவது ஹீரோவோட ஒய்ஃப் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கோவப்பட்டு வெளியே போயிருவாங்க. போனதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோ கேட்பாங்க, எவ்வளோ தைரியம் தான் எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அவன் லைஃபே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின் அதான் ராஜா சிரிச்சிட்டு தானே இருக்காது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னால் பயந்துட்டு இருக்க முடியல, என்னால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ அதை தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். ஹீரோ அதுக்கும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீ இப்போவுமே இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அகைன் ரிட்டன் வந்துட்டு கண்டிப்பாக இந்த அரண்மனையிலேருந்து உன்னை வெளியே அனுப்புவேன், ஸோ அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஹீரோயினுக்குமே அதான் வேணும். ஸோ இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் இங்கே வந்து பிரின்சஸ் அதாவது ஹீரோட ஒய்ஃபை தான் கட்டுறாங்க. அவங்க வந்து இப்போ ராஜா சொல்லி சிரிச்சிட்டு இருந்ததெல்லாம் இப்போ வந்து இங்கே சொல்லிட்டாங்க போல. அவங்க வந்து அவங்க அப்பாவுமே இங்கே மினிஸ்டராக தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ராஜாவுக்குமே பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டான்ஸர் பொண்ணு. ஸோ அந்த செரிமனியாடி நீ கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருக்கனான்னு ஒன்னே நான் இன்னத்துக்கு அதை தள்ளி வச்சிருந்தேன்னா என்னை பார்த்து பொறாம பிடிச்சவா, இன்னத்துக்கு கான்ஃபிடன்ட் இல்லாதவா அப்படின்னு சொல்ல இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த செரிமனி நடக்காது, அதுக்கு என்ன உண்டோ நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ என்னமோ தந்திரமாக பேசிட்டு இருக்கா. ஸோ இந்த சீனை கட் பண்ணி அப்படியே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஸோ நேற்று வரைக்கும் ஹீரோ நல்லா பாசமாக பேசியிருப்பாங்க, இன்றைக்கி என்னென்ன கோவப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை திங்க் பண்ணிட்டு இருக்கேன். சடனாக அவளுக்கு தலைவலி வருது. அப்போ சின்ன வயசில் வந்து ஹீரோவோட அப்பா அவங்களோட அப்பா அம்மாவும் கொண்டது தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஸோ அது என்னென்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஷார்ட் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ வந்து இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அக்கியா இருந்து என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை தான் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க, நம்ம அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் செய்கிறோமோ நம்மளை பார்த்து முட்டாள்தனம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவன் தான் ஒரு ஆம்பளை, அப்படின்னா நானும் ஒரு முட்டாளா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். சடனாக ஹீரோயின் ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ ஒரு துணியை தைக்க சொல்லி ஒரு மேப் கணக்காக போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பரை தான் ஹீரோ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு லைட்டாக ஹீரோயின் நினச்சி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. போகிற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் லீடும் செகண்ட் லீடும் ஒரே ஆளாக தான் இருப்பாங்க. அதாவது அக்கியும் ஹீரோ ஷாஜஹானும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து அடுத்ததாக ஹீரோ வந்து தையல் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேற ஒரு கெட்டப் போட்டுட்டு அரண்மனையிலேருந்து வெளியே கிளம்புறாங்க. ஆனால் இதை வந்து ஹீரோயின் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினுமே வேற ஒரு கெட்டப்பில் தான் இருக்காங்க. ஸோ ஹீரோ போகிறத பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. லாஸ்ட்டாக அந்த தையல் கடை வர போயிருந்தாங்க. ஸோ ஹீரோ அந்த தையல் கடைக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளே ஒரு ஹாப்பி. அந்த இடம் தான் ரொம்பவே பிடிச்ச இடமா இருக்குது. அங்கே போனதுமே ஹீரோயின் கொடுத்த அந்த பேப்பரை வச்சு தான் ஹீரோயின் சொன்ன மாதிரி தச்சுட்டு இருக்காங்க. ஸோ தைக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக தச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஹீரோயின் வந்து மறைஞ்சிருந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சடனாக ஹீரோயின் ஒரு ஆள் பிடிக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த கடைக்காரரு. ஆல்ரெடி போன தடவை ஹீரோயின் வந்தப்போ அந்த கடை மேலே ஒரு பெரிய ஒரு ஓட்டையை போட்டுவிட்டு தேவையில்லாத சேட்டையெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அவர் பிடிச்சி வச்சுட்டு எங்கள் பைசா கூட போன தடவை வந்து இங்கே தேவையில்லாதெல்லாம் நிறைய வேலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போடுவோம்.
போயும் அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது ஆல்ரெடி நம்மளை வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யார் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கையும் கரெக்டாக அந்த டைம் ஹீரோ அங்கே ஓடி வராங்க. ஹீரோ வரதோடனே இங்கேருந்து ஹீரோயின் தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஸோ அவர் போய் நிற்கவும் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே அன்றைக்கி நம்ம கடை மேலே ஒரு ஓடையை போட்டுட்டு ஒரு பொண்ணு ஓடுனால ஸோ அந்த பொண்ணு தான் இங்கே நிற்கானோடனே ஹீரோவுமே தேடுறாரு. அதுக்குள்ளே ஹீரோயின் தப்பிச்சாச்சு. ஸோ அடுத்த சீன்லேயே ஹீரோயின் ஸ்டேட் அந்த ஓனரை தான் தனியாக வெளியே ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க. மீட் பண்ணிவிட்டு நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு தர வேண்டிய பைசா இருக்கு ஃபஸ்ட்டு அதை தான் சொன்னேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, சீரியஸாக உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேனே. எதுவும் ஞாபகம் இல்லையா, வா உனக்கு கொஞ்சம் நாளைக்கு சிறையில் கொண்டு போய் வச்சா எல்லாம் ஞாபகம் வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவருக்கு பைசா கொடுத்து அனுப்பிவிட்டாங்க போல. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்களும் நானும் அந்த தையல் கடையில் தானே மீட் பண்ணிட்டோம், என் துணியை தைக்கிறப்போ தானே உங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை தான் இப்போ ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இப்போ ஹீரோ கேட்பாங்க, உனக்கு அந்த அரண்மனைக்கு வரதுக்கு இஷ்டம் கிடையாது தானே அப்படின்னு. ஆமாம் கண்டிப்பாக, எனக்குன்னு நீங்கள் அங்கே காங்கப்பேனுக்குன்னு தந்திருக்க இடம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல, இங்குள்ளவங்க யார்ட்டியாட்டு நான் யாருன்னு கேட்டால் எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்புறம் நீ போகலான்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக நான் போகலாமா, என்ன போக சொல்கிறீங்களா என்ன? ஆமாம் அப்படின்னு சொல்லனே. அப்போ அன்றைக்கி தான் நான் காங்கப்பேன் ஆனதில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்கன்னே. கண்டிப்பாக அவன் ஹாப்பியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனா யார், உங்களுக்குள்ளே வேறு எதுவும் பர்சனாலிட்டி எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்பாங்க. சரி அது எதுக்கு எனக்கு தேவையில்லாதது, சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே போயிடுவாங்க. ஹீரோவும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இந்த ஷார்ட்டை கட் பண்ணி அடுத்த ஷார்ட்லேயே அன்றைக்கி ராஜா பேர்டே விருந்தில் டான்ஸ் ஆன பொண்ணுங்களை ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா அன்றைக்கி ராஜா காங்கப்பேனா செலக்ட் பண்ண பொண்ணு எங்கன்னு கேட்காங்க. அவங்க வந்து காங்கப்பேனா செலக்ட் பண்ணனால கிளாஸ் போயிட்டு இருக்காங்க, திரும்ப வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி அன்றைக்கி இந்த பொண்ணை இவங்க கூட எதுக்கு ஆடுனா, இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோட்டோ காட்டுறாங்க. ஸோ இவளை எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வர தெரியாது, அன்றைக்கி தான் எங்கள் டீமில் வந்து அவள் வேறு ஒரு டீமில் உள்ள பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஹீரோட ஒய்ஃபு கிரவுன் பிரின்சஸ் தான். ஸோ அவங்களுக்கு டவுட் வந்துட்டு இதை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அங்கே ஹீரோயின் வந்து அங்குள்ள மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொருத்தையாக கேட்டுட்டு இருக்காங்க, நான் யாருன்னு தெரியுமான்னு ஒவ்வொருத்தையாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்கப்போ சடனாக ஒரு வீட்டில் இருந்து ஒரு பொண்ணை 2 பேர் பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளுறாங்க, சண்டை போடுறாங்க அந்த பொண்ணுகிட்ட. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா. ஸோ பதிலுக்கு அங்கே போய் அந்த 2 பேரையும் அடிச்சு தள்ளிட்டு அந்த பொண்ணை ஓட விடுறாங்க. ஸோ அந்த 2 பேரும் அடிச்சோடனே ஒரு 7-8 பேர் வந்துருந்தாங்க. 7 பேர் சுற்றி நின்றுட்டு ஹீரோயின்ட்ட சண்டை போடுறாங்க. பதிலுக்கு ஹீரோயினும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்து மேலே மாட்டிட்டாங்க. ஸோ ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு கொண்டு போகிறோம். அந்த டைமில் நம்ம ஹீரோட என்ட்ரி வந்த உடனே ஒரு ஆளை எட்டிக்கிட்டு மிதிச்சுட்டு அப்படியே அவங்களெல்லாம் டைவெர்ட் பண்ணி அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி விடுறாங்க. ஸோ அப்படி ஓடி போயிட்டு இருக்கப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஓடுறப்போ முன்னாடி கூட பார்க்க மாட்டாங்க, ஹீரோயினை தான் பார்த்துட்டு ஓடுவாங்க. ஸோ இந்த குட்டி சீன் அழகாக இருக்கும். ஒரு வழியாக அவங்களெல்லாம் டைவெர்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாருமே எல்லா பக்கமும் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே என்னால் உங்களுக்கு தான் பிரச்சனை, நான் போயிருந்தேன். ஸோ ராஜா ஏதாவது கேட்டாங்களே நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நொண்டிகிட்டே போவாங்க. இப்படியே நொண்டிட்டா போக போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ போயிட்டேன்னா உன்னோட கோட்லேடிக்கு தான் அடி விழும், அதுவும் 100 அடி கொடுத்துட்டு நாடு கடத்துவாங்க அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு அது இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின்மே இப்போ அகைன் ஹீரோ கூட தான் போக போகிறாங்க. ஸோ அது மட்டுமா கரெக்டாக இவங்க பேசிட்டு இருக்கிற டைம் கரெக்டாக அந்த இடத்துக்கு சீஜன் வந்துடுவான். சீஜன் வந்த உடனே ஹீரோயினை பார்த்தோன்னே ஷாக்காக இருக்கும். ஸோ ஹீரோ வந்து லைட்டாக கண்ணை தான் கட்டுவாப்பில். ஸோ சீஜன் அவன் மேலே இருக்கிற கோட்டை எடுத்து ஹீரோயின் மேலே போட்டு விடுவான். அது மட்டுமா 2 பேரும் ஒன்றா தான் குதிரையிலேயே போவாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோ மனசில் நினச்சிக்கிடுவாங்க, உன்னை யூஸ் பண்ணி தான் நான் அக்கியை விட பெட்டர் பர்சன் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஹீரோயின் என்ன, ஃபஸ்ட்டு நான் என்னோட கோட் லேடியை இங்கேருந்து தப்பிக்க விடணும், அதுக்கப்புறம் தான் நான் போகணுன்னு 2 பேரும் ஆளுக்கு ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டே அந்த குதிரையில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவுமே பார்க்க அழகாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நைட் டைம் போல் ஹீரோ வந்து தனியாக ஹீரோயின் சொன்ன மாதிரியே ட்ரெஸ்லாம் தச்சு முடிச்சிட்டாங்க போல். ஸோ அதை வச்சு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ திங்க் பண்ணுவாங்க, நான் ஏன் கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோவும் அக்கியும் மீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதாவது இதில் வந்து அக்கி வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான், ஹீரோ வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. அக்கியை வந்து ஒரு ஈவில் மாதிரியே இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அப்பவும் போல கேட்பான், நீ என்ன நினச்சிருக்க, ஹீரோயினை ரிட்டன் அனுப்பிட்டியா, ரிட்டன் அவளை கூட்டிகிட்டு வந்துருக்கா, அவளை வச்சு ட்ரிக் பண்ணி என்ன ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் பிளான் போட்டிருக்கியான்னு. அப்படிலாம் இல்லை, ஹீரோயின் உனக்கு பிடிச்சிருக்கலாம், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ரெஸ்பெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ சொன்னால் நான் நம்பிடுவேனா என்ன, நீ ஏதோ அவளை வச்சு என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கூட பேர் உனக்கு தூக்கம் வருது தானே அப்படின்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு தூக்கம்லாம் வரல, போய் சொல்லாத அப்படின்னு சொன்னேன். இங்கே நான் போய் சொல்ல மாட்டேன், நீ தான் போய் சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசுகிறத அப்படியே கட் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து கூட இருக்க கோர்ட்டில் எட்டிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஹீரோயின் நேற்று அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்கல்ல, ஸோ அதை நினச்சி தான் சரி நான் மன்னிச்சிடுறேன், நான் போனதுக்கு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது, இப்போ செரிமனி வேறு வைக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு காங்பைனாக மாறுறது பிடிக்கலையான்னு சொல்லுவாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த டைமில் 2 சோல்ஜர்ஸ் வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு போகிறாங்க. இதை அப்படியே கொண்டு போய் ஈனஸ் ஸ்டேட்டாக ஹீரோட போய் சொல்லுவாங்க. ஸோ ஹீரோ வந்து இன்னும் அக்கியா மாறலை, அன்றைக்கி நைட்டு தூங்கலை. ஸோ அந்த டைம் போல் சொல்கிறாங்க, இப்படி ஹீரோயினை வந்து விசாரணை பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு. என்ன ரீசன் அப்படின்னு அவங்களோட அரை பக்கத்துலேயே அவங்களோட அசாசின் ட்ரெஸ்ஸும் நடனமான ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஸோ அவங்கள ஒரு அசாசின் நினச்சி பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கும் தெரிய வருது. ஸோ இதுலேருந்து அடுத்த சீனில் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயினை வந்து இப்போ ராஜா முன்னாடி மண்டியிட வச்சிருக்காங்க. வச்சதுமே அன்னைக்கு டான்ஸ் ஆனப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதை கொண்டு போய் முன்னாடி வைக்காங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா, இதான் நீ நடனமான அன்னைக்கு போட்டிருந்தான்னு ஹீரோயின் திங்க் பண்ணுறாங்க. இங்கே இருக்க யாருக்குமே நான் மெமரி லாஸ் ஆனது தெரியாது ஹீரோ தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்போ அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் மாஸ்க் கொண்டு போய் வைப்பாங்க. இது ஞாபகம் இருக்குமான்னு
இது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்போ ராஜா என்னன்னா, இதுதான் நீ பேர்த்டே பார்ட்டி எனக்கு மாஸ்காக போட்டிருந்த. ஸோ இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லணும். அன்றைக்கி அசாசியானா வந்து என்னை கொலை பண்ணணும் வந்தியா என்னோட பிறந்த நாள் விருந்தன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஹெட் மினிஸ்டராக இருப்பாங்க ஹீரோவோட மாமனார். ஸோ அவர் சொல்கிறாரு, இல்லை நீ போய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வர சொல்லுவாங்க. இந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜா சொல்லுவாங்க, அந்த பொண்ணு தான் உங்களோட டான்ஸ் ஆன பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் காங்பேனா நான் அந்த பொண்ணை தான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ ஆனால் அதுலேருந்து இவங்களுக்கும் இவங்களோட அம்மாவுக்கு தெரியும், ராஜா வந்து காங்பேனா செலெக்ஷன் பண்ணது அந்த பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு ஆல்ரெடி எங்கேயோ மறைச்சி வச்சுட்டாங்க. ஸோ இதை வந்து வேறு ஏதோ ட்ரிக் பண்ணி, அதாவது ஹீரோவோட மாமனார் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல ஹெட் மினிஸ்டர் அவர் மனசுக்குள்ளே அப்படியே ராஜா பற்றி திங்க் பண்ணாடி, இப்படி ஒரு உதாரித்தனத்தை நான் எங்கேயும் பார்க்கலாம். அன்றைக்கி எந்த பொண்ணை காங்பேனா தேர்ந்தெடுத்தவங்க கூட இவருக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. அதுவும் தான் உண்மையும் கூட. எந்த பொண்ணை செலெக்ஷன் பண்ண கூட அவருக்கே ஞாபகம் இல்லை. வேற ஒரு பொண்ணு கொண்டு வந்துச்சு இந்த பொண்ணு தான் சொன்னால் அவருமே நம்பிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்காங்க, உனக்கு ஹீரோயினை தெரியுமான்னு சொன்னேன். ஆமாம் தெரியும், அன்றைக்கி டான்ஸாக எங்கள் கூட ஆட வந்தது இவ தான். ஸோ அன்றைக்கி அசாசின் ட்ரெஸ் போட்டுட்டு இவ தான் வந்திருந்தா. ஸோ அன்றைக்கி குளிரலைக்கு போகும்போது இவ எனக்கு முன்னாடி குளிரலையில் அசாசின் ட்ரெஸ் போட்டுட்டு போனா. ஸோ எனக்கு அதை பார்த்ததுமே பயமாயிட்டு, ஸோ அந்த இடத்துலேருந்து ஓடிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ராஜா கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அந்த டைமில் ஹீரோயினை கட்டி வச்சு அவளை பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டரும் போட்டுருவாங்க. அப்போ அந்த டைம் கரெக்டாக ஹீரோட என்ட்ரி வந்ததுமே எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு, நான் உண்மையே சொல்கிறேன் அவள் அசாசின் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினுமே ஷாக்காக இருக்கும். இதையே நீங்கள் என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்னா அதான் கேட்டுட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட, எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறாங்க. யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல ஹீரோவுமே கண்டுக்கிடாத மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோக்குள்ள இருக்கா துடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இப்படி நடக்க போதுன்னொடனே கத்துறான், அவளை போய் காப்பாற்றி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பழி வாங்கிறதுக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே, அவள் பாவம்னு சொல்லி உள்ள துடிச்சு கோவத்தில் ஹீரோவும் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாம் ஹீரோ கதையும் கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கேயே ஹீரோக்குள்ளே தான் இருந்து பேசிட்டு இருக்கான். ஸோ ஆனால் ஹீரோ ஒன்றுமே கண்டுக்கிடாத மாதிரி இருக்காங்க. ஹீரோயினை கரெக்டாக பிடிச்சி வச்சு கெட்டி போடணும்னு போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிக்காங்க. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காண்டி தான் அப்படி சொன்னாங்களா, இதுக்கப்புறம் இல்லை வேறு எதுவும் வருமா, இல்லைனா ஹீரோயினை பழி வாங்கிடுவாங்களா என்னன்னு தெரியல. இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.